தேவரையும் எல்லா காரியங்களும் இலக்குப்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். தேவனே, ஜனங்கள் உண்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உண்மை துதிப்பார்கள். சோத்திரம் கர்த்தாவே, உங்க சோத்திரம் 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 அப்பா, உங்க சோத்திரம் 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 நல்லவரே, வல்லவரே, பெரியவரே, மகத்துவமானவரே, மாறாதவரே, இறக்கத்தின் ஐஸ்வர்யம் கிருபை நிறைந்தவரே, அப்பா உங்க சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, அப்பா நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், வணங்குறோம், வாழ்த்துற அப்பா சோத்திரம். ஆராட்ட முடியாது பெரிய காரியங்கள் என்னுடைய அது அதிசயங்களை செய்ய சர்வ வல்லவர் அப்பா எங்களுக்கு தேவனாக இருக்கிற முடியாது நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேலைக்காக சோத்திரம். இந்த காரியத்தை உண்டவரை உடைய பாட்டில் வைக்கிறப்பா. இந்த வீடு ஆண்டவரை ஆரம்பிக்கிறதா இந்த நாளை ஆண்டவரை ஆசீர்வதித்து தாங்க, இந்த நாளை ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரை. ஆண்டவரே கத்தனார், ஆண்டவரே சுவாமி, கையாட்கள் ஆண்டவரே சுவாமி, கண்காணிக்கிற மேஸ்திரி கீர்த்தி ஆண்டவரே, எல்லாரையும் ஆண்டவரே சுவாமி, எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எந்த தீங்கு இல்லாதபடி ஆண்டவரே, ஆண்டவரே உடைய கருத்துக்களாக ஆண்டவரே ஆசீர்வதித்து உடைய ரட்சணை எப்பொழுது விளங்க முடியாத உடைய கிருபை எப்பொழுது உடலோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இடத்தை சுற்றிலும் வெட்டப்பட்ட அக்கறி கொட்டைகளாய் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உடைய கிருபை இறக்கம் காருண்யம் எப்பொழுது சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. உங்க சோத்திரம். ஏற்ற விலையில எல்லா வேலைகளை முடித்து ஏற்ற விலையில் இந்த இடத்துல குடியிருக்கும்படியாக பிள்ளைகளுக்கு இறக்கம் செய்ய வேண்டும் என்று கெஞ்சிருப்பா. டைட்டல்ஸுக்கு மனைவி பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் இறக்கம் செய்ய வேண்டும் என்று கெஞ்சிருப்பா. சந்ததியா இந்த இடத்தில் வாழ முடியாத ஆண்டவரே, நீர் அடியானுடைய வீட்டை ஆசீர்வதிங்கப்பா. அடியானுடைய வீட்டை ஆசீர்வதிங்கப்பா. முன்பாக எப்பொழுது சிறப்பட்டிருக்கட்டும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் ஐயா. இதையே ஆசீர்வதிப்பீராகப்பா. சோதரம் உடைய கிருபை இருக்கட்டும் ஐயா. சொல்லும் தலைமுறையாக பிள்ளைகள் வசித்து வாசம் பண்ணி ஆண்டவரே உடைய சத்தியத்தை அனைவருக்கு சொல்லி துதிக்க முடியாத கிருபை.